My dear students, this is class 12 maths exercise 1.2 question number 1. பாத்தீங்கன்னா find the rank of the following matrices by minor method அப்படினு சொல்லிருக்காங்க. So subdivision 1 எங்க எடுத்துக்கறேன். Subdivision 1ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 2 -4 -1 2. ஓகேவா? So இதுல வந்து நம்ம இதையே ஒரு determinant ஃபார்ம்ல எழுதணும்னா இதனோட determinant value பார்த்தீங்கன்னா 2 2s are 4 minus இது பார்த்தீங்கன்னா இதுவும் 4 தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் வரும் அப்போ நடுவில் மைனஸ் வருது இல்லையா ஸோ 4 - 4 வந்து 0 வந்துடுது அப்போது நம்ம இதனோட ரேங்க் வந்து 2ன்னு சொல்ல முடியாது ஆக்சுவல் ஸோ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா 1/1 மேட்ரிக்ஸ் போகிறோம் பாருங்கள் இதில் எதுனா ஒரு எந்த நம்பர் எடுத்தாலும் அதனோட வேல்யூ வந்து 0ன்னு வராது ஓகே நான் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன் இது என்ன 1/1 மேட்ரிக்ஸாக வரும் ஓகேவா ஸோ இதனோட determinant வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது ஓகேவா நாட் ஈக்குவல் டு 0 தென் இதனோட ரேங்க் வந்து ரேங்க் இஸ் 1 ஓகே அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் இதுலேருந்து ஒரு மைனர் கட் பண்ணணும் நம்ம ஓகே இதையே நான் ஒரு மைனராக எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போது மேக்ஸிமம் நம்ம என்ன மைனர் எடுக்க முடியும் பாருங்கள் 2/2 தான் எடுக்க முடியும் ஓகே நான் -1 3 4 -7 அப்படின்ற இந்த மைனரை நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இதனோட determinant வேல்யூ பாருங்கள் 1 7 is 7 -4 3s are 12 ஓகே -5ன்னு வருது ஓகேவா ஸோ -5 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ நம்ம கட் பண்ண மைனர் வந்து 2/2 கரெக்டா ஸோ இதனோட ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லிடலாம் therefore rank is 2 okay அடுத்தது subdivision 3ல பாருங்க ஓகே இதுல இருந்து ஒரு மைனர் கட் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைனர் எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போ 1 -2 3 -6 இந்த மைனரோட determinant வேல்யூ என்னன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா லீடிங் diagonal -6 then minus of -6 என்ன ஆகும் 3 2s are 6 தான் பட் minus of minus என்ன ஆகும் +6 மாறிடும் அப்போ -6 +6 0 வந்துடுது அப்போ நான் அந்த மைனரை கன்சிடர் பண்ண முடியாது ஓகே நான் இப்போது அடுத்த மைனர் போகிறேன் அடுத்த மைனர் இது எடுத்துக்கலாமா ஓகே தென் -1 0 இதை கன்சிடர் பண்ணலாம் -3 1 இந்த மைனரோட determinant வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்போ -1 இது வந்து 0 வந்துடும் அப்போ -1 தான் வேல்யூவாக கிடைக்குது அப்போ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 நம்ம கட் பண்ண மைனர் வந்து 2/2 அப்போ ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து 2 தான் ஓகேவா therefore ரேங்க் இஸ் 2 ஓகே அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷனில் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ 3/3 மேட்ரிக்ஸுக்கு நான் determinant ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போது இந்த மேட்ரிக்ஸோட determinant வேல்யூ நான் எடுக்கிறேன் பாருங்கள் determinant வேல்யூ ஆஃப் ஏ இது வந்து மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு ரோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் 1 அதனோட மைனர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வரும் அப்போ 4 × -1 -4 இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து +6 மாறிடும் அடுத்து ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ன்னு போட்டுடலாம் அதனோட மைனர் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வருவாங்க 2 × -1 -2 இந்த டயகனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 5s are 30 அஃப்கோர்ஸ் பட் +13 வந்துடும் தென் தேர் ஆஃப்டர் +3 இல்லையா இந்த ரோ தானே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் +3 அதனோட மைனர் வந்து இது வரும் 2 1 is 2 -5 4s are 20 ஓகேவா அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 - 4 2 தான் வரும் +2 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 30 - 2 வந்து 28 வந்துடும் இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 இன்ட்டு -18 -20 +2 இல்லையா அப்போ -18 ஓகே தென் 2 அப்படியே வச்சுக்கலாம் 2 8s are 56 ஓகேவா இங்கே வந்து 3 8s are மைனஸில் இருக்குது மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் போட்டுக்கலாம் 3 8s are 24 பேலன்ஸ் 2 3 1 is 3 3 + 2 5 ஸோ 56ல் 54 கழிச்சோம்னா என்ன வரும் ஒரு 2 வரும் 2 + 2 4
அப்போது இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால் நம்ம எதை எடுத்தோம்? 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்தோம். 3/3 மைனர் எடுத்துட்டோம் இல்லையா? அப்போது இதனோட ரேங்க் வந்து 3. ஓகேவா? therefore rank of A is 3. ஓகே ஓகே சப்டிவிஷன் 5 போகலாம். ஸோ ஓகே இதுதான் அங்கே கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸு. ஓகே நம்ம ஒரு 3/3 மைனரை இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த மைனருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 இந்த ரோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் வரப்போகுது. அடுத்து வந்து செகண்ட் நம்பர் 1, அப்போ -1 என்ன கோஃபேக்டர் சிம்பிள் வந்து மைனஸ். அடுத்து அதனோட மைனர் பார்த்திங்கன்னா இந்த 0 4 8 0 வரும். அப்போ லீடிங் டயகனல் 0 -8 4s are 32. ஓகேவா? அடுத்து வந்து லாஸ்ட்டில் ஒரு 2 இருக்குது. ஃபஸ்ட் ரோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனோட மைனர் பார்த்திங்கன்னா 0 × 1 0 தான், -8 2s are 16. ஓகேவா? ஸோ தென் 0 இங்கே வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 32 வந்துடும். இங்கே 2 × 16 -32 வரும். அப்போ இங்கே 0 வந்துடுது. தட் இஸ் சிங்குலர். 0 வந்த பிறகு நம்ம அடுத்த மைனருக்கு போயிடணும். ஓகேவா? ஸோ நான் அடுத்த 3/3 மைனர் இதை எடுத்துக்கிறேன். கன்சிடர் 3/3 மைனர் 1 2 1. இந்த மைனருக்கு நம்ம வேல்யூ எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட் ரோ கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ரோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 4 2s are 8 -0 3 × 0 0 தான் வரும். அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 2, பட் மைனஸ் சிம்பிள் வரணும். அதனோட மைனர் 2 4 1 2 இல்லையா? ஸோ 2 2s are 4 -3 1 is 3. அடுத்து 1 +1 அதனோட மைனர் பார்த்திங்கன்னா இவங்க தான் வருவாங்க. அப்போ 2 × 0 0 4 1 is 4. தென் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 8 தான் இருக்குது. 8 இங்கே பார்த்தீங்கன்னா -2 × 4ல் 3 கழிச்சா 1. அப்போ நம்ம அதை 2ன்னு எடுத்துக்கலாம், -2ன்னு எடுத்துக்கலாம். 1 × -4 -4. அப்போ 8 ஒரு -6 ஈக்குவல் டு 2ன்னு வருது. நாட் ஈக்குவல் டு 0 இதுதான் முக்கியம். ஸோ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்த பிறகு இதனோட என்ன மைனர் கட் பண்ணோம்? 3/3 மைனர் கட் பண்ணோம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. ஓகேவா? ஸோ எழுதிடலாம். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 3. ஓகே.